ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரொம்பவே பர்ஃபெக்டான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கிலோ அளவு மாவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 5 டம்ளர் அளவு எடுத்தோம் அப்படின்னா அது 1 கிலோ அளவு இருக்கும். இது 200 கிராம் அளவு உள்ள டம்ளரு. நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் எதில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே மாவு பச்சரிசி தான் யூஸ் பண்ணிக்கணும். மாவு பச்சரிசி நீங்கள் கடைகளில் கேட்டாலே கிடைக்கும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அரிசியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா திக்காக மாவு மாதிரி இருக்கும். இதுதான் மாவு பச்சரிசி. இதில் நம்ம முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவும் நல்லா காணும். நம்ம நார்மலான பச்சரிசியில் செஞ்சோம், பொன்னி பச்சரிசியில் செஞ்சோன்னா முறுக்கும் டேஸ்ட்டாக இருக்காது, மாவும் நம்மளுக்கு காணாது. இப்போது இந்த அரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு வெயிலில் நல்லா நீங்கள் ஒரு 10 மணி நேரம் பக்கம் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் 5 டம்ளர் அளவு அரிசி எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதே டம்ளரில் 1.25 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவு அரிசிக்கு 1/4 கிலோ அளவு உளுந்து, இதுதான் மெஷர்மெண்ட்டு. 5 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கணும். நீங்கள் எந்த டம்ளரில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. உளுந்து கலர் மாறிடக்கூடாது. உளுந்தோட கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு செவந்து போயிடும். இந்த உளுந்து நல்லா சூடு ஏறினா மட்டுமே போதும். அந்த அளவுக்கு நீங்கள் மிதமான தீயில வச்சு வறுத்தீங்கன்னா போதும். இப்போ நமக்கு உளுந்து நல்லா சூடு ஏறி வந்துருச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரிசியையும் உளுந்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த கப்பில் தான் 5 கப் அளவு அரிசி, 1.25 கப் அளவு உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க வேண்டாம், 3/4 கப் அளவு சேர்த்துட்டா போதும். இது 75 கிராம் அளவு இருக்கும். பொட்டுக்கடலை சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போது இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிடலாம். மிஷினில் நீங்கள் கொடுக்கும்போதே கேட்டுக்கோங்க, கோதுமை மாவு அதே மாதிரி ராகி மாவு அரைச்சி மிஷினில் அரைச்சிட வேண்டாம். அரைச்சோம் அப்படின்னா வலுவலுப்பாக இருக்கும். அரிசி மாவு அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ நான் முறுக்கு மாவை அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். மாவை நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாவை கொட்டி நல்லா ஈவனாக பரப்பி விட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இல்லை நம்ம சூட்டோடவே வச்சுட்டோம் அப்படின்னா முறுக்கு மாவோட கலர் மாறி போயிடும். அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்காது. அதே மாதிரி முறுக்கு நல்லா வெள்ளையாகவும் கிடைக்காம போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம 6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. இன்றைக்கி நான் இதில் 1 கப் அளவு மட்டும் மாவு எடுத்து நான் உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பேலன்ஸை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே முறுக்கு செய்யும்போது உப்பு 1 கல் குறைவாக தான் சேர்த்துக்கணும். அப்போது தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே உங்களோட கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா போதும். பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சுடு தண்ணிலாம் தேவை கிடையாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். மாவு ஹார்டாக இருந்ததுன்னா முறுக்கு ஹார்டாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா முறுக்கு பிழிய வராது. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டே வச்சுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும்.
முறுக்கு செய்கிறதுக்காக இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த 3 ஹோல் இருக்கிற இந்த அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காரசேவ் வச்சு தான், இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முறுக்கு கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு கட்டை யூஸ் பண்ணி தான் செஞ்சுக்க போகிறேன். உள்ளே எல்லாமே எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டோட பின்பகுதியில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அது மேலே நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு போடுறதுக்கு. நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுட்டு நம்ம முறுக்கு கட்டையை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பொறுமையாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க, கரெக்டாக ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பிசுறு எதுவுமே வராமல் பர்ஃபெக்டாக நல்லா வலுன்னு வருது பாருங்கள் முறுக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும், அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது. இதே மாதிரி ஒரு 4-5 முறுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு நம்ம ரெடி பண்ண பிளேட்டை பக்கத்தில் கொண்டு போய் தட்டினோம் அப்படின்னா அழகாக விழுந்துடும். நான் ஒரு 3 முறுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு முறுக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறைஞ்ச உடனே நம்ம முறுக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்